காலையிலே சமையலுக்காக இந்த ஒலை கொதிக்க போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அரிசி போடுறதுக்கு முன்னாடி. ஸோ அதான் வச்சுருக்குறாங்க. காலையில் மீன் வாங்கிட்டாங்க எங்கள் வீட்டில். மீன் என்னன்றதை பார்ப்போமா? இந்த மீன் எடுத்து பார்ப்போம், என்ன மீனுன்னு பார்ப்போம். கவரில் கொட்டுறாங்க பாருங்கள். இந்த மீன் பேர் தான் என்ன? பொருவா காரம். இந்த பொருவையை எடுத்து காமி பார்ப்போம். பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு மீன் வந்து பார்த்திங்கன்னா பொருவா. ஒரு மீன் மட்டும் காட்டு. இதுதான் பார்த்துக்கோங்க, பொருவா மீன், கார மீன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கார மீன். எவ்வளோத்துக்கு வாங்கினேன்? காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறாங்க இன்றைக்கி. மீன் குழம்பு, காலிஃப்ளவர் பொரியல். அரிசி போட போகிறாங்க. வாங்க பார்ப்போம், அரிசியை காமி பார்ப்போம். பாருங்க, ஒலை கொதிச்சிருச்சு, அதனால தான் ஆவி வருது. அரிசி போட்டாச்சு. அடுத்தது அதில் வெந்நீர் ஊற்றியாச்சா? காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி அதில் வெந்நீர் ஊற்றிருக்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை சமைக்கணும். இதை எடுத்து ஒரு வாரம் வச்சுருவோம். அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்கள். விறகடுப்பு. இந்த மீன் பேர் என்ன? குத்துவா மீனா? இது வந்து இலப்பொருவா. பொருவா மீனில் இலப்பொருவான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்படி பலா அடிச்சோன்னா சீக்கிரம் வந்துடும். மீன் அறியறதுக்கு தான் கஷ்டமாக இருக்காது. பலா ரெண்டு சைடும் பலா அடிச்சுட்டு வாழை கட் பண்ண வேண்டியதுதான். இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்குமா? மீனுக்கு நல்லா, வறுவலுக்கு நல்லா இருக்குமா? குழம்புக்கு தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதில் முள் நிறையா இருக்கும் தானே? காரையும் குழம்புக்கு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும், ஆனால் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முள் கொஞ்சம் இதாக இருக்கும். முள் கையில் குத்திருச்சுன்னா வச்சுக்க தடுக்கும். இன்னைக்கு வறுவல் ஏதாவது செய்தியா? வறுவல்லாம் எதுவும் கிடையாது, குழம்பு மட்டும்தான். நல்லெண்ணெய் அது. எண்ணெய் கலரே ஒரு மாதிரி இருக்கு. நல்லெண்ணெய் எந்த கலர்ல இருக்கும்? சோம்பா, பட்டை, கல்பாசி. அது ஒரு கரண்டி எடு. கரண்டி. வெங்காயம் கருவேப்பிலையும் போட போகிறோம். இஞ்சியும் பூண்டையும் மிக்ஸியில் அரைச்சிட்டியா?
இது எவ்வளோத்துக்கு வாங்கினேன்? 20 ரூபாய்க்கு. இந்த கடையில் ஆனால் கம்மியாக தான் தராங்க. சிக்கன் மசாலா தண்ணி. என்ன இது? தேங்காய் சீரகம் மஞ்சள். தேங்காய் சீரகம் மஞ்சள் மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி என்னென்ன சேர்த்தேன்? இதுக்கு முன்னாடி சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை. அது இல்லாமல் இப்போ வந்து தேங்காய். இதுக்கு பேர் தான் என்ன? காலிஃப்ளவர் கூட்டு. சிக்கன் ஸ்மெல் வருது. சிக்கன் மாதிரி தான் இருக்கும். ரெடி ஆயிடுச்சா? இறக்க போகிறோம். சரி. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு. முதலில் எண்ணெய் ஊற்றி கொள்ளவும். எண்ணெய் ஊற்றாமல் குழம்பு தாளிக்க முடியுமா? அதான் ஊற்றுங்க எண்ணெய், நல்ல எண்ணெய். எங்கள் வீட்டில் நல்ல எண்ணெயில் குழம்பு வைக்கிறாங்க பாருங்கள். சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கொள்ளவும். கேமராவில் காமிக்கவும். வடவம் தேவையான அளவு சேர்த்து கொள்ளவும். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்க்கவும். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலையை நன்கு வதக்கவும். அப்போதுதான் குழம்பு சுவையாக இருக்கும். ஆகட்டும் ஆகட்டும். தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், உப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சா? கருவேப்பிலை குழம்பு அதில் வேற கொஞ்சம் போட்டேன். இது கொதிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி போட்டோம்னா இதுலேயும் சேர்த்துக்கணும். சரி, மிக்ஸ் பண்ணு. குழம்பு ஊற்றிடுறேன். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளவும், மூடி வைத்துக் கொள்ளவும். சிறிது நேரம் கொதி வர வேண்டும். குழம்பு நல்லா கொதி வர வேண்டும். சிறிது நேரம் இல்லை. குழம்பு நன்றாக கொதித்து விட்டது பாருங்கள். இந்த கேப் வழியா ஆவி வெளியில் வருதா? நன்றாக கொதித்து விட்டது. என்னது இது? மாங்காய். சரி,
மாங்காவை சேர்த்து கொள்ளவும், பிறகு மீனையும் சேர்த்து கொள்ளவும். என்ன மீன் இருக்கு? பொருவா காரை. சரி, பொருவா காரை மீனை சேர்த்தாச்சு. அருமையான மீன் குழம்பு தயாராகி கொண்டிருக்கிறது. ஐ ஆம் வெயிட்டிங். போடு போடு. ரெடி ஆயிடுச்சுன்னா கொத்தமல்லி, கொத்தமல்லி தூவி குழம்பை மூடிவிடவும். அருமையான மீன் குழம்பு ரெடியாகிவிட்டது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, பாருங்கள், நன்றாக கொதித்திருக்கிறது மீன்கள் எல்லாம். இறக்கிடலாமா? இறக்கிடு. காமி பார்க்கலாம். சாதம், அடுத்தது குழம்பு. ஓகே, அவ்வளோதான்.